ஹாய், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா நியூமான்ற வில்லேஜ். என்னடா இவன் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டான்ற ஒரே காரணத்துக்காக கண்ட வில்லேஜ் எல்லாம் வீடியோ எடுத்து போகிறானேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நான் நிற்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம். நீங்கள் கண்டுபிடிக்க வேணா ஒரு க்ளூ சொல்கிறேன். உலகத்தில் இருக்க எல்லா பைக் ரைடர்ஸும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், லடாக்ல இருக்கும். ஐயே, அதான் தம்ப்நெயிலேயே கொட்டை எழுத்துல லடாக்னு போட்டிருக்கீங்களே, இதுல சஸ்பென்ஸா வேற சொல்றாங்களாம். சரி, ஓகே. இந்த வீடியோல லடாக் ஃபேமிலியோட பாதுகாப்பா ட்ரிப் போறதுக்கு ஏத்த இடமா? அதே மாதிரி எல்லாரும் ஆசைப்பட்டு ஒரு தடவையாவது டிராவல் பண்ணணும்னு நினைக்கிற லடாக் பைக் ரைட் ரூட்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் லடாக் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்னு இது எல்லாமே எங்களுடைய ஓன் ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு பாலைவனம், இமயமலை உச்சியில் இருக்கிற பாலைவனம். அதுக்காக சூடு அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க. கிளைமேட் எப்பவுமே மைனஸ் எல்லாம் மெயின்டைன் ஆகும். இன்னைக்கு ஏப்ரல் 28, இப்போ டைம் பாத்தீங்கன்னா 10 மணி ஆகுது. இந்த 10 மணிக்கு -7 டிகிரி மெயின்டைன் ஆகுது. பாருங்களேன், என்னடா அது இவ்வளவு வெயில் அடிக்குது, இவன் என்னன்னா -7 சொல்றான் பாக்குறீங்களா? ஆக்சுவலா இங்க அடிக்கிற வெயில சூடு இருக்கதான் செய்யும், ஆனா காத்து -7 டிகிரி செல்சியஸ்ல சில்லுன்னு வீசும். பேச முடியல, அந்த அளவுக்கு மூச்சு வாங்குது. ஏன்னா இங்க ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மி. நீங்க பாக்குறதா இண்டஸ் ரிவர், இதான் சிந்து ரிவர் சொல்லுவாங்க. நம்ம இந்தியால இருந்து பாகிஸ்தான் போற ஒரே நீர் ஆதாரம் இதுதான். நிறுத்துங்க, எடுப்பிலே லடாக்கை பத்தி சொன்னா எப்படி? ஃபர்ஸ்ட் நீங்க சென்னையில இருந்து எப்படி லடாக் ரீச் ஆனீங்க, அங்க நீங்க எங்க ஸ்டே பண்ணீங்க, இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னா தானே வீடியோ பாக்குறவங்களுக்கும் புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆக்சுவலா இது என் ஃபேமிலி இல்லாம நான் போன முதல் இண்டிவிஜுவல் ட்ரிப்பு. அதுவும் அவங்க பர்மிஷனோட என் ஃபேமிலியை என் கூட கூட்டிட்டு போகாததுக்கு முக்கியமான காரணமும் இருக்கு. அது எல்லாமே நான் வீடியோ போக போக சொல்றேன். நான் சென்னையிலேருந்து மிட்நைட் 12:05 கிளம்புற இண்டிகோ ஃப்ளைட்ல ஏறி தான் டெல்லி வந்தேன். டெல்லியில் எங்களுக்கு ஏர்லி மார்னிங் 6:30 மணிக்கு லடாக் போகிறதுக்கு ஃப்ளைட்டு. ஆனால் நாங்கள் 3:30 மணிக்கெல்லாம் டெல்லி ரீச் ஆகிட்டோம். அப்புறம் என்ன, சேர்ல உட்காந்து குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. காலையில் சுமார் 5:45 லே போகிறதுக்கான போர்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. லடாக் தானே போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனேன், இப்போ என்ன லேக் ஃப்ளைட்டுங்கிற? ஷபா, நான் லடாக் தாம போறேன். ஆக்சுவலா லடாக்கோட கேபிட்டல் லே, அங்க மட்டும் ஏர்போர்ட் இருக்கு. அதனால தான் லேக்கு ஃபிளைட் ஏறி போறேன்னு சொன்னேன். நாங்க லே ஃபிளைட் ஏறதுக்காக கேட் நம்பர் 30 தேடி போனோம். ஆக்சுவலா டெல்லி எவ்வளவு பெரிய ஏர்போர்ட், அங்க ஒவ்வொரு கேட்டையும் கண்டுபிடிக்க ரொம்ப சிரமம். ஆனா இந்த லேக்கு போற கேட் மட்டும் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த சம்மர்லயும் அந்த ஒரு கேட்டுக்கு மட்டும் தான் எல்லாருமே ஜர்க்கின் ஸ்வெட்டர்லாம் போட்டு ஃபுல் கவர்ல இருப்பாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ டெல்லியில் டெம்பரேச்சர் 34 டிகிரி செல்சியஸ், ரொம்ப ரொம்ப ஹாட்டு. இங்கிருந்து லே போகிறதுக்கு ஃப்ளைட்டில் 1 hour ட்ராவல் தான். ஆனால் அங்கே டெம்பரேச்சரோ -10 டிகிரி செல்சியஸ், ரொம்ப ரொம்ப கோல்டு. அதனால அந்த குளிரை தாங்கிறதுக்கு ப்ரிவென்டிவாக இருக்கிறதுக்காக தான் எல்லாருமே ஜர்க்கின் ஸ்வெட்டரோட இருக்காங்க. அதுலேயும் ஒரு சில பேர் ஜர்க்கின் ஸ்வெட்டர் இல்லாமல் நார்மல் ட்ரெஸ்ஸிங்ல இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் ஜஸ்ட் விசாரிச்சோம். அவங்களும் சென்னையிலேருந்து தான் வராங்களாம். ஜர்க்கின் ஸ்வெட்டர் எல்லாத்தையும் சென்னையிலேயே லக்கேஜில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்களாம். ஸோ அவங்களுக்கு லே ஏர்போர்ட் போனதுக்கு அப்புறம் தான் அந்த லக்கேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. லே ஏர்போர்ட்டில் அவங்க லக்கேஜ் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லேட் ஆச்சு. பாவம், அவங்க குளிரில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் லே லடாக் போகிற மாதிரி இருந்தால் ஸ்வெட்டர், ஜர்க்கின் இது எல்லாமே லக்கேஜில் போட்டு அனுப்பாதீங்க. ஷோல்டர் பேக்கில் வச்சு உங்கள் கையோட வச்சுக்கோங்க. அப்போ தான் வெதருக்கு ஏற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ண முடியும். நாங்கள் போர்டிங் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு சுமார் 6 மணிக்கெலாம் ஃப்ளைட் ஏற கிளம்பிட்டோம். டெல்லியில் சூரிய உதயம், அதுவும் ஏர்போர்ட்டில் ஆரம்பமே செம அட்டகாசமாக இருந்தது. இந்த சுட்டரிக்கிற சூரியனை அடுத்த 4 நாள் நாங்கள் பார்ப்போமான்னே தெரியல. இருந்தாலும் வியூஸ் வேற லெவல். சுமார் 6:30 மணிக்கெல்லாம் டெல்லியிலேருந்து லேக்கு எங்கள் ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. நாங்களும் விண்டோ சீட்டை பிடிச்சிட்டு இமயமலையோட அழகை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த 15வது நிமிஷத்துலேயே இமயமலை மேலே எங்கள் ஃப்ளைட் பறக்க ஆரம்பிச்சிது. நல்லா இருக்குங்க உன் கதை. ஃபேமிலியோட ட்ரிப்பு போகணுன்னா மட்டும் பட்ஜெட்டுன்னு சொல்லி ட்ரெயின்லேயே எங்களை 4 கணக்கில் ட்ராவல் பண்ண வைக்க வேண்டியது. ஆனால் இப்போ நீங்கள் மட்டும் சொகுசா ஃப்ளைட்டில் போகிறீங்க, அதுவும் சென்னையிலேருந்தே ஃப்ளைட்டில். நான் என்னமோ எனக்காக போன மாதிரி சொல்கிறேன், எல்லாம் உங்களுக்காக தானே. ஆக்சுவலாக அந்த சம்மர் முடியறதுக்குள்ள உங்கள் எல்லாரையுமே லடாக் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்டேன். நான் ட்ரெயினில் போய் டெல்லி இறங்கிட்டு அங்கேருந்து பை ரோட்டில் லடாக் போகிற மாதிரி இருந்தால் இந்த சம்மரே முடிஞ்சு போயிடும். ஸோ சீக்கிரம் போயிட்டு வந்துட்டோன்னா உங்களையும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாமேன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான்
நான் ஃப்ளைட்டில் புக் பண்ணி போனேன். எத்தனையோ ட்ரிப்பு, காடு, மலை, கடல், தீவுன்னு எங்க போனாலும் ஃபேமிலியோட எங்களையும் கூடவே கூட்டிட்டு போவீங்க. அது என்ன இந்த லடாக் மட்டும் அப்படி ஸ்பெஷலா? நீங்க முன்னாடி போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுவீங்களா, அப்புறம் வந்து எங்களை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுவீங்களா? இது என்ன புது பழக்கம்? இது எல்லாமே உங்களோட சேஃப்டிக்காக தான். ஆக்சுவலாக நம்மளோட அந்தமான் ட்ரிப் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் சம்மர்ல ஃபேமிலியோட லடாக் போறது தான் பிளான். அதுக்காக யூடியூப் வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்றோமோன்னு தோணிட்டே இருந்தது. தெரிஞ்சவங்க சர்க்கிள்லயும் நிறைய விசாரிச்சு பார்த்தேன். ஆனா என் சர்க்கிள்ல லடாக் போயிட்டு வந்தவங்க யாருமே இல்லை. அப்படி இப்படின்னு ஆளை பிடிச்சி ஒரு மிலிட்ரியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன ஒரு அங்கிள் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் ஆர்மியில் இருக்கும்போது லடாக்ல 3 இயர்ஸ் இருந்திருக்காராம். ஸோ அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி தான் இந்த ட்ரையல் ட்ரிப்பு. ஸோ இந்த வீடியோ நான் போட்டதுக்கான மெயின் நோக்கமே இந்த லடாக் ஃபேமிலியோட போய் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு ஏற்ற இடமா, அங்கே நில அமைப்பு எப்படி இருக்கும், அங்கே நம்ம எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அங்கே நம்ம சர்வைவர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும், இது எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக தான். ஃப்ளைட்டில் நாங்கள் விண்டோ சீட்டில் உட்காந்து இந்த பனி சூழ்ந்த இமயமலையோட அழகை ரசிச்சுட்டு சுமார் 1 மணி நேரம் டிராவலே லே ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டோம். இந்த லே ஏர்போர்ட் ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதால ஏர்போர்ட்டுக்குள்ளே எந்த வீடியோ நாங்கள் எடுக்கலை. ஆனால் நாங்கள் இறங்கும்போது வெதர் தான் -7, பயங்கர குளிர். நல்ல வேலை நாங்கள் சொட்டர் ஜர்க்கின்லாம் போட்டுகிட்டே வந்தோம். இல்லைன்னா எங்கள் நிலைமை ஐயோ. எங்கள் லக்கேஜ் எல்லாம் ஏர்போர்ட்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு சுமார் 8 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே இறங்குனதும் நாங்கள் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், எங்கள் மொபைலில் சுத்தமாக டவர் இல்லை. ஆக்சுவலாக லடாக்ல போஸ்ட்பெய்டு சிம் மட்டும் தான் ஒர்க் ஆகும், ப்ரீபெய்ட் சுத்தமாக ஒர்க் ஆகாது. இங்கே லோக்கலில் வாங்குற ப்ரீபெய்ட் சிம் மட்டும் தான் இங்கே ஒர்க் ஆகுமே. நாங்கள் ஆல்ரெடி எங்களோட ஜியோ நம்பரை சேஃப்டிக்காக ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட்பெய்டுக்கு மாற்றி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இருந்தும் அந்த நம்பருக்கும் நெட்வொர்க் எடுக்கல. கஸ்டமர் கேர்காரன் கவுத்துட்டான். எங்களுக்கு லாங்குவேஜ் மிகப்பெரிய ப்ராப்ளம், சுத்தமாக ஹிந்தி தெரியாது. ஸோ ரூட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்நெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக ஆளுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வார்த்தைக்கு வார்த்தை நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க தனியா லடாக் போலையா? அது எப்படி கூட ஆள் இல்லாம? என்னோட பெஸ்ட் அட்வைஸ், எப்பவுமே தெரியாத ஊருக்கு போகும்போது தனியா போய் சிக்கிடக்கூடாது. இதோ இப்போ என் கூட இருக்கிறார்ல, இவர் தான் வேல்முருகன் அண்ணா. ஆக்சுவலாக எங்கள் 2 ஃபேமிலியும் சேர்ந்து தான் லடாக் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நான் முன்கூட்டியே ட்ரையல் ட்ரிப் ஒன்று போகிறேன்னு அவர்கிட்ட சொன்னதும் அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ட்ரிப் ஃபுல்லாக நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். சரி, மறுபடியும் சிம் கார்டு கதைக்கு வருவோம். இங்கே லே ஏர்போர்ட் பக்கத்தில் எந்த ஒரு கடையும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பொட்டி கடை கூட கிடையாது. எதுவாக இருந்தாலும் லே சிட்டிக்கு தான் போகணுமா. இந்த லே சிட்டி ஏர்போர்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான். அதுக்கு போகிறதுக்கு வண்டி விசாரித்தோம். ஆனால் அங்கே இருக்கிற டிரைவர்ஸோ அநியாயத்துக்கு 500 ரூபா கேட்டாங்க. இதுக்கு பேசாமல் நடந்தே போயிடலான்னு தான் முதல்ல யோசித்தோம். ஆனால் அந்த மிலிட்ரி அங்கிள் சொன்ன ஞாபகம் வந்தது. எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும், இங்கே லோக்கல் பஸ் ஏதாவது கிடைக்கும், விசாரித்து அதில் ஏறி போயிடலான்னு முடிவு பண்ணி பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக இந்த ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது லோக்கல் பஸ் ஸ்டாப் தான். பஸ்ஸும் 10 நிமிஷத்துக்கு ஒன்று வந்துட்டு தான் இருந்தது. ஆனால் அது பஸ்ஸு தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு 1/2 மணி நேரம் எடுத்தது. ஏன்னா நம்ம ஊரில் 25 சீட்டு ஸ்கூல் வேன்லாம் போகும்ல, அதுதான் இங்கே லோக்கல் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. எப்படியோ லே சிட்டி போகிற பஸ்ஸாக பார்த்து ஏறி உட்காந்துக்கிட்டோம். ஆக்சுவலாக இந்த ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற பஸ் ஸ்டாப்பில் வர எல்லா பஸ்ஸுமே லே சிட்டி தான் போகுமா. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இந்த லே ஏர்போர்ட் ஒன்லி ½ டே மட்டும் தான் ரன் ஆகும், மதியத்துக்கு மேலே ரன் ஆகாது. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல்லையே லே பஜார் ரீச் ஆகிட்டோம். இந்த பஜார் ரொம்ப ரொம்ப பெரிய பஜார். சந்தா ஏகப்பட்ட கடைங்க, ஆனால் எல்லாமே க்ளோஸில் இருந்தது. இது எல்லாமே 11 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். எப்படியோ தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி ஆளுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியே வந்தது. கூடவே இந்த குளிர் வேற பின்னி பெடல் எடுக்குது. சரி வாங்க ஆளுக்கு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு ஒரு பைக் ஒன்று ரெண்டுக்கு எடுத்து நம்ம பிளான் பண்ண ஏரியாவுக்கு போயிட்டு வந்தாலும் தான் ஃபஸ்ட்டு யோசித்தோம். மறுபடியும் சேம் மிலிட்ரி எங்கள் சொன்ன அட்வைஸ் தான் ஞாபகம் வந்தது. ஸோ நோ பைக் ரைட், ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போயிட்டு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் வேணும்னா பைக் ரைட் போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி லோக்கல் பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ் விசாரிக்க ஆரம்பித்தோம். நான் ஆல்ரெடி ஆன்லைனில் இந்த லடாக்கு பைக் ரைட் போகிறவங்க எந்த ரூட் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்கன்னு பார்த்து அந்த லொக்கேஷனை பிளான் பண்ணி வச்சுருந்தேன். மேக்ஸிமம் பைக் ரைடர்ஸ் நியூமா வழியாக அன்லேன்ற ரூட்டுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் நியூமான்றது லேலேருந்து சுமார் 185 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, அன்லேன்றது 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. லே சிட்டியில் இன்றைக்கி எங்களுக்கு முதல் நாள். அட்லீஸ்ட் அந்த நியோமா வரைக்குமாவது போயிட்டு போகிற வழி எப்படி இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணி நியோமா போகிறதுக்கான பஸ் டைமிங் விசாரிக்கிறதுக்காக லே பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். அங்கே போனால் பயங்கர ஷாக்கிங். இந்த நியோமாவுக்கு வாரத்தில் 1 நாள் மட்டும்தான் பஸ் தான். ஆக்சுவலாக இந்த லேல பெரும்பாலான ஊர்களுக்கு வாரத்தில் 1 நாள் தான் பஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த லே லடாக்கில் இருக்க மேக்ஸிமம் வில்லேஜ் வெளியுலக தொடர்பு எதுவுமே இல்லாமல் தனிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லாமல் இருக்குது. நாங்கள் வந்திருக்கிறது சண்டே. இங்கேருந்து நியோமா போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டியோ மண்டே காலையில் 9 மணிக்கு தான் இருக்குதான். சரி ஒன் டே தானே, இங்கே ரூம் போட்டு தங்கிட்டு மறுநாள் கிளம்பி போகலான்னு பிளான் பண்ணி
ரூம் தேட ஆரம்பித்தோம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே எங்களுக்கு ஒரு டார்மெட்ரி ரெண்ட்டுக்கு கிடைச்சது. ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் தான் ஒன் டே தங்குறதுக்கு ரெண்டா. என்னது 200 ரூபாய் தானா? லடாக்ல இவ்ளோ சீப்பாலாம் ரூம் ரெண்ட் கிடைக்குதா? அட இவ்வளோ சீப்பாக இருக்குன்னு நானும் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன். ரூம் ரெண்ட் என்னமோ 200 ரூபாய் தான். ஆனால் ரூமில் ஹீட்டர் இல்லை, அதே மாதிரி சுடுதண்ணி வசதியும் இல்லை, சரியான பாத்ரூம் வசதியும் இல்லை. ரூமோட ரூஃபு ஃபுல்லாக உட்டன் ரூஃப் தான் கொடுத்துருந்தாங்க. பெட்ஷீட்டும் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருந்தாங்க. சரி குளிர் எப்படி இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியும்னு நினச்சி தான் தங்கினேன். ஆனால் நைட்டு சுத்தமாக குளிர் தாக்கு பிடிக்கவே முடியல. ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியல குளிரால். எப்படா வெடின்னு காத்துட்டே இருந்தேன். நல்ல வேலை ஊர்லேருந்து வரும்போது கூடவே கிட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது மூலமாக சுடுதண்ணி போட்டு குடிச்சிட்டே இருந்ததால் தான் நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஓரளவு தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருந்த ரூமு ரெகுலராக லடாக் ட்ரிப் போகிறவங்களுக்கு ஏற்ற ரூம் தான். ஆனால் எங்களை மாதிரி புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக ஹீட்ரு உள்ள ரூம் தான் செட் ஆகும். ஒரு வழியாக விடிஞ்சதும் வெளியே வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஸ்னோ. தரையில் கிடையாதுங்க, எல்லா வண்டியிலையும் ஸ்னோ இருக்குது. ஆக்சுவலாக இந்த லடாக்கில் எவ்வளோ பனி மழை பெஞ்சாலும் அடுத்த 1 ஹவரில் அந்த பனி இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். ஏன்னா பூமி அவ்வளோ சூடு. ஆனால் இங்கே இருக்கிற வண்டி, வீட்டோட கூரை, இங்கே இருக்கிற ஸ்னோலாம் அதுவாக போகாதுங்க, நம்ம க்ளீன் பண்ணால் மட்டும்தான் போகும். ஏய், வீடியோவில் பார்த்தா வெயில் அடிக்கிறது கிளியராகவே தெரியுது. இதில் சும்மா குளிருதுன்னு கதையெல்லாம் விடாதீங்க. அட நீ வேற, இந்த வெயிலையாம நம்புற? சாம்பிளுக்கு இதோ இந்த டவலை பாரு. ஆக்சுவலாக நாங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காய போட்ட டவலு. அதில் சொட்டுற கடைசி சொட்டு தண்ணி அடுத்த 5 நிமிஷத்தில் ஐஸ் கட்டியாக மாறி நிற்குது. இதை வச்சே தெரிஞ்சுக்கோ இங்கே எந்த அளவு குளிர் இருந்துச்சுன்னு. ஐயோ, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களா? சரி, அந்த நியோமா வில்லேஜ் போனீங்களா இல்லையா? அப்புறம் அது எப்படி விட்டுருமா? காலையில் 7 மணிக்கெல்லாம் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக ஹோட்டலுக்கு போய் ஆளுக்கு ஒரு மேகியை சாப்பிட்டுட்டு நியோமா போகிற பஸ்ஸாக பார்த்து ஏறி உட்காந்துக்கிட்டோம். லடாக்லேயே பெஸ்ட்டு பைக் ரைடிங் ரூட்டு. வியூ எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப ஆர்வமாக ஜன்னலோரமாக சீட்டு பிடிச்சி உட்காந்துக்கிட்டோம். ஆமாம், நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்களோ அதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் ரூட்டுன்னு பில்டப் பண்ண வேண்டியது. நான் ஆல்ரெடி கூகுளில் செக் பண்ணிட்டேங்க. இந்த லேலேருந்து நுப்ரா வேலி போகிற ரூட்டு தான் எல்லாருக்கும் பிடிச்ச ரூட்டான். விஷயம் தெரியலனா போதும், இஷ்டத்துக்கு அளக்க வேண்டியது. நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். இந்த நுப்ரா வேலின்றது லேலேருந்து கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் அது பிரச்சனை இல்லை. இதுக்கு போகிற வழியில் சரியாக 40வது கிலோமீட்டரில் கர்துங்லான்ற ஒரு ஏரியா வரும். அதுதான் மெயின் செக் பாயிண்ட்டு. இந்த லடாக்லேயே ரொம்ப ரொம்ப உயரத்தில் இருக்கிற ரோடு இந்த கர்துங்லா ரோடு. கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 18,000 அடி உயரத்தில் இருக்கிற ரோடு. அப்போ லே எவ்வளோ உயரத்துலங்க இருக்குது? அது கடல் மட்டத்திலிருந்து வெறும் 12,000 அடி தான். ஆனால் அதுவே அதிகம் தான். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, வெறும் 40 கிலோமீட்டர் தூரத்தில் 12,000 அடியிலேருந்து 18,000 அடிக்கு டிராவல் பண்ணுற ரோடு. அப்போ அந்த ரோடு எவ்வளோ ரிஸ்க்கான ரோடாக இருக்குன்னு யோசிச்சு பாரு. அதோட பெரிய ரிஸ்க் என்னென்னா, 12,000 அடி உயரம் உள்ள அந்த லேலே நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் பத்தாமல் மூச்சு முட்டும். அப்போ 18,000 அடி திரும்பி வருவோமான்னே தெரில. அதுக்காக யாராலும் போக முடியாதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆக்சுவலாக நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் புதுசாக வரவங்க தான் அங்கே போகிறது ரிஸ்க்கே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் லே வந்துட்டு இந்த கர்துங்லாவையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக மினிமம் 2 நாள் இங்கே லே தங்கிட்டு இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டு, கூடவே இங்கே ஏகப்பட்ட மெடிக்கல் கேம்ப் இருக்கும், அங்கேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் கர்துங்லாக்கு போகிறதுக்கு ஃபிட்டாக இருக்கிறீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப ரொம்ப சேஃப். இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட அட்வைஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் லடாக் வந்துட்டு பைக் ரைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கர்துங்லா ரூட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த நியோமா ரூட்டுக்கு போகிறது தான் பெஸ்ட். இந்த லேலேருந்து சுமார் 42 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா காருன்ற வில்லேஜ் வரும். இங்கே இருக்கிற ஹெமிஸ் மொனஸ்ட்ரி தான் இங்கே லேலேயே ரொம்ப ஃபேமஸான மொனஸ்ட்ரியாம். ஆனால் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்ததால் இறங்கி போய் பார்க்க முடியல. பஸ்ஸில் உட்காந்துட்டே வேடிக்கை பார்த்துட்டே கிளம்பிட்டோம். அடுத்து 50வது கிலோமீட்டரில் அப்சின்ற ஒரு ஏரியா வரும். இது நம்ம ஊர் கூட்ரோடு மாதிரி தான், மெயின் ஜங்ஷன். ஆக்சுவலாக டெல்லியிலேருந்து மணாலி அட்டல் டனல் வழியாக லடாக் போகிற ரூட் இது தான். மேக்ஸிமம் பைக் ரைடர்ஸ் லடாக் போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுற ரூட்டும் இது தான். இந்த அப்சியை தாண்டினதுக்கப்புறம் எந்த பக்கம் பார்த்தாலும் மலைகள் தான். ஒரு பக்கம் பனிமூடி இருக்கும், இன்னொரு பக்கம் ட்ரையாக இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ஒரு ரோடு மட்டும்தான். இந்த ரோட்டை விட்டு கூடவே இந்த இண்டஸ் ரிவர். நம்ம எங்கெல்லாம் அந்த ரோடு போகுதோ அங்கெல்லாம் இந்த ஆறும் கூடவே வரும். இந்த லடாக் எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, 2 பக்கம் மலை, நடுவில் இருக்கிற சமமான பள்ளத்தாக்கு. இதுதான் இந்த லடாக்கோட நில அமைப்பே. இந்த சமமான பள்ளத்தாக்குக்கு 2 பக்கமும் சின்ன சின்ன மலைங்க, அதுக்கு பின்னாடி பிரம்மாண்டமான மலைங்க. இந்த பிரம்மாண்டமான மலை எல்லாமே பனியால் மூடி இருக்கும். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, பனிமேகம் எல்லாத்தையும் இந்த பிரம்மாண்டமான மலைகளை தடுத்து நிறுத்துறதால இங்கே சன்லைட் டைரெக்டாகவே விழும். ஆனால் இந்த பனிமூடிய மலைகள்லேருந்து வர காற்று -5லேருந்து -20 வரைக்கும் கூட டெம்பரேச்சர் இருக்குமா. அதனால தான் இங்கே இவ்வளோ குளிர் இருக்குது. இங்கே இவ்வளோ குளிர்லையும் இன்னொரு அதிசயமும் இருக்குது. அதுதான்
சுமாட்டாங்கிற வில்லேஜில் இருக்கிற ஹாட் ஸ்ப்ரிங். இது லேலேருந்து நியோமா போகிற வழியில் சுமார் 140 கிலோமீட்டரில் வரும். நாங்கள் பஸ்ஸில் போனதால இறங்கி பார்க்க முடியல. ஆக்சுவலாக ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருந்தால் கண்டிப்பாக இறங்கி போய் பார்த்துட்டு தான் வந்திருப்போம். ஆனால் இங்கே வாரத்துக்கு ஒரு பஸ்ஸு, இறங்கிட்டோம் அப்புறம் திரும்பி போக முடியாது. அதனால தான் அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டோம். அதுக்காக இந்த இடத்த நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோன்னு மட்டும் சொல்ல மாட்டோம். ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே இறங்கி போய் சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கும் இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கை சுற்றி காட்டுறோம். அடுத்து இன்னொரு 45 கிலோமீட்டர் ரொம்ப அட்வென்ச்சரான ட்ராவல். நியோமா வில்லேஜ் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு அடிஷ்னல் தகவல் கிடைச்சிது. அதாவது லே டு நியோமா வாரத்துக்கு பஸ்ஸுன்றது வின்டர் டைமில் மட்டும் தானா. இப்போ சம்மர்ன்றதால ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது மண்டே அங்கேருந்து வர பஸ்ஸு டியூஸ்டே இங்கேருந்து ரிட்டர்ன் போகுமா. மறுபடியும் வெனஸ்டே லேலேருந்து கிளம்பி இங்கே வர பஸ்ஸு தேர்ஸ்டே மறுபடியும் லேக்கு திரும்பி போயிடுமா. இப்படியே சாட்டர்டே வரைக்கும் கன்டினியூ ஆகுமா. சண்டே பஸ்ஸு சுத்தமாக கிடையாதான். நாங்கள் இந்த மண்டே ட்ரிப் பஸ்ஸில் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நைட் இந்த வில்லேஜ்லேயே தங்கிட்டு நாளைக்கு டியூஸ்டே பஸ்ஸில் ஏறி ரிட்டர்ன் லேக்கு திரும்பி போயிடலான்னு பிளான் பண்ணி நைட் இங்கே தங்குறதுக்கான ஹோட்டல் தேட ஆரம்பித்தோம். நாங்கள் 9 o'clock லேலேருந்து கிளம்பினோம். இங்கே நியோமா ரீச் ஆகிறதுக்கு மதியம் 2 மணி ஆச்சு. நியோமா நாங்கள் ரீச் பண்ணதுனால திரும்புகிற பக்கம் எல்லா இடத்துலையும் ஹோம் ஸ்டே டார்மெட்ரி தான். ஆக்சுவலாக சொல்கிற அளவுக்கு பெரிய ஹோட்டல் எதுவுமே கிடையாது. இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களே அவங்க வீட்டை பாதியாக தடுத்து மீதி பாதியை ஹோம் ஸ்டே இல்லைன்னா டார்மெட்ரியாக மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த ஹோம் ஸ்டேயில் தான் ஒரு ஆளுக்கு 500 ரூபா வீதம் 1000 ரூபா கொடுத்து 2 பேருமே தங்கணும். ஆக்சுவலாக இந்த லடாக்கில் நியோமாவாக இருக்கட்டும் லேவாக இருக்கட்டும் இப்படி பார்க்குற எல்லா ஊர்லேயும் டார்மெட்ரி தான் கொட்டி கிடக்குது. ஏன்னா மேக்ஸிமம் ஃபேமிலியாக யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்களாம். அதுக்கான ரீசன் நாங்கள் தங்கி இந்த ரூம் பக்கத்தில் இருக்கிற நியோமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணார்ல மிலிட்ரி அங்கிள், அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்றதை இங்கே வந்து கண்கூடாவே பார்க்க முடிஞ்சுது. நல்ல வேலை ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலன்னு மனசில் யோசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த நியோமா வில்லேஜை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் புக் பண்ணி இந்த ரூமில் போயிட்டு தூங்கிட்டோம். லே கடல் மட்டத்துலேருந்து 12,000 அடி உயரம்னா இந்த நியோமா கடல் மட்டத்துலேருந்து 14,000 அடி. அங்கே விட இங்கே 2,000 அடி உயரம் அதிகம். அதுக்கு ஏற்ற மாதிரி குளிரும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் தூக்கம் அடித்து போட்ட மாதிரி பயங்கர தூக்கம். ஆக்சுவலாக முன்னாடி நாள் நாங்கள் சரியாக தூங்காததால் தான் இப்போ நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன். அதுலேயும் நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேயில் ரூம் ஹீட்டரும் இருந்தது. அதுவும் நாங்கள் நல்லா தூங்குறதுக்கு இன்னொரு காரணம். காலையில் விடிஞ்சதும் 7 மணிக்கெல்லாம் எங்கள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நேராக நியோமா பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். காலையில் 9 மணிக்கு தான் பஸ்ஸு இருந்து 7 மணிக்கே நாங்கள் ஏன் கிளம்பணும்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து நாளை மறுநாள் தான் பஸ்ஸு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா இதோட வேலைக்கிழமை தான் இங்கேருந்து லே போகிறதுக்கு பஸ்ஸு. இங்கே டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு கோல்டாக இருக்குங்கிறதுக்கு இதோ இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த வீடியோவில் பார்க்குற ஓடையில் அங்கங்கே ஐஸ் குவியலாக இருக்குல்ல, இது எதுவுமே பனிமலையால் வந்து ஐஸ் குவியல் கிடையாது. இந்த வில்லேஜில் இருக்கிற வீடுகளில் யூஸ் பண்ணுற தண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தண்ணியாக இருக்கும். அவங்க வீட்டிலேருந்து பைப் வழியாக இந்த ஓடைக்கு வரும்போது ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக மாறிடுது. அந்த அளவுக்கு இங்கே குளிர். இத்தனைக்கு இது சம்மர் வேறு. இன்றைக்கி டேட்டு ஏப்ரல் 29. ஏப்ரல் 29லேயே எந்த நிலமைன்னா ஜனவரி பிப்ரவரிலாம் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 10 நிமிஷம் நிதானமான வாக்கிங்கில் நாங்கள் பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிட்டோம். இந்த நியோமா என்னதான் சின்ன வில்லேஜாக இருந்தாலும் இங்கே ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், ஏடிஎம், பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இப்படி எல்லா வசதியும் இருக்குது. இந்த நியோமாலேருந்து சைனா பார்டர் வெறும் 30 கிலோமீட்டர் தூரம் தான். ஒருவேளை நாங்கள் பைக் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னா கண்டிப்பாக சைனா பார்டருக்கும் போய் பார்த்துட்டே வந்திருப்போம். இப்போது கையில் பைக்கும் இல்லை, பார்டர் பக்கம் போகிற பஸ்ஸும் கிடையாது. அதனால் அந்த பக்கமே போக முடியல. சைனாவோட கேபிட்டலான பெய்ஜிங் இங்கிருந்து சுமார் 2172 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம டெல்லி இந்த நியோமாலேருந்து 1535 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாங்கள் லேலேருந்து இங்கே வரும்போது பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் லேடிஸை தான் உட்கார வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் பின்னாடி உட்காந்து சைடில் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதனால் எனக்கு பஸ்ஸில் போக சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி, இந்த அட்வென்ச்சரான ரூட்டை சூப்பராக வீடியோ எடுக்கிறதுக்கு காரில் போனால் தான் செட் ஆகணும். கார் விசாரித்து பார்த்தா லே ட்ராப் பண்ணுறதுக்கு 6500 ரூபாய் கேட்குறாங்க. அதை கொடுக்க மனசும் இல்லை. சரி, என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சூப்பராக ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம். அப்படி என்னதான் செஞ்சீங்க? கிட்டத்தட்ட 10 வருஷமாக நம்ம ட்ரிப் போயிட்டு இருக்கோம். அதில் எதுலேயே நம்ம ட்ரை பண்ணாத புது விஷயம் லிஃப்ட் கேட்டு போகணும், அதுவும் லாரியில். ஓசிலேயே ஒரு வாய்ப்பு. ஆக்சுவலாக நான் எங்கே ட்ரிப் போனாலும் சேஃப்டின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஆனால் இப்போது கூட ஃபேமிலியும் இல்லை, கையில் சொல்கிற அளவுக்கு பணம் இல்லை. எங்கிட்ட இருக்கிறதுலே காஸ்ட்லி இந்த ஒரு மொபைல் மட்டும்தான். நம்மளுக்கு வீடியோ கிளியராக வரணும், செலவும் ஆகக்கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணி தான் இப்படி லிஃப்ட் கேட்டு போகிறோம். இந்த லே லடாக் பகுதியில் இருக்கிற பெரும்பாலான கிராமங்களுக்கு போதுமான பஸ் வசதி இல்லாதால இங்கே இருக்கிற மக்கள் மேக்ஸிமம் லிஃப்ட் கேட்டு தான் எல்லா ஊருக்கும் போவாங்களாம். இந்த தகவலை சொன்னதும் அதே மிலிட்ரி அங்கிள் தான். கொஞ்சம் நிப்பாட்டுங்க. வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்தே மிலிட்ரி அங்கிள் சொன்னாருன்னு அவர் புராணத்தையே பாடுறியே தவிர அவர் என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தாருன்னு எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னீங்களா? அட ஆமாம்ல,
அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதில் முதல் விஷயம் ஆக்சிஜன் லெவல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லே சிட்டி கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 12,000 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ இங்கே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ லடாக் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹை ஆட்டிடியூடுக்கு நம்ம ஹெல்த் கண்டிஷன் செட் ஆகுமான்னு நியர்பையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சர்டிஃபிகேட்டை யாரும் இங்கே கேட்க போகிறதில்ல, இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன். டாக்டர் ஃபிட்டு கொடுத்தா மட்டும் வாங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் இங்கே வந்து தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அது மோசமான விளைவை ஏற்படுத்தும். ஊருக்கெல்லாம் நல்லா தான் உபதேசம் பண்ற, நீ முதல்ல ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனியா? பின்ன வாங்காம உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமாச்சே. பக்கத்தில் இருக்கிற நல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே இருக்கிற டாக்டர் ஃபிட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த லே போகிறதுக்கு டிக்கெட்டே போட்டேன். ரெண்டாவது அவர் சொன்ன விஷயம் ரெஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் டே. நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி வந்துடுவீங்க, டெல்லியிலேருந்து லே வந்துடுவீங்க. இதுக்கு ட்ராவல் டைம் கிட்டத்தட்ட 5 மணிலேருந்து 10 மணி நேரம் தான் ஆகும். இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன்லாம் நம்ம உடம்பு இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. ஸோ லே இறங்குறதும் அவசரப்படாமல் நிதானமாக லே பஜார் பக்கமாக ஒரு ரூம் ரெண்ட்டுக்கு எடுத்து கம்ப்ளீட்டாக போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னார். அதே மாதிரி இங்கே லே சிட்டியில் இருக்கிற மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலோட டைப்பில் தான் இருக்கும். அவங்ககிட்ட போய் ஹாஸ்பிட்டலோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட் டைமில் மூச்சு திணறல் ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்டபிலிட்டி எது இருந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைக்க அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்பு சீராக இயங்குறதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லே லடாக்கில் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸோட செயல்பாடும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ லைட்டான ஃபுட்டாக செலக்ட் பண்ணி அளவாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இங்கே லேல தங்கியிருந்த 4 நாளும் ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் தான் சாப்பிட்டேன். அதே மாதிரி தினமும் 4 லிட்டர் தண்ணி மினிமம் குடிச்சே தீரணும். ஆக்சுவலாக நான் முதல் நாள் அதை ஹெசிடேட் பண்ணேன், அதனால் பயங்கர தலைவலி. அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பித்தேன், தலைவலி தானாக சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னது சின்ன பசங்களையும் குழந்தைகளையும் எக்காரணம் கொண்டு கூட்டிகிட்டு போகக்கூடாது. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவருக்கு எனக்கு நடுவில் பயங்கர டிஸ்கஷன். ஆக்சுவலாக நான் எல்லா ட்ரிப்பும் ஃபேமிலியோட போயே பழக்கப்பட்டுட்டேன். ஸோ ரொம்ப நேரம் டவுட்டாக கேட்டு அவரை தாளித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரையல் ட்ரிப் ஐடியாவே வந்தது. இப்போ நானே சொல்கிறேன், எக்காரம் கொண்டு சின்ன பசங்களையும் குழந்தைகளையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வராதிங்க. அதுக்கப்புறம் வெதர். இங்கே சம்மர்லேயும் மைனஸில் தான் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி ஷூட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரோட்வேஸ். இங்கே இருக்கிற ரோட்வேஸ் எல்லாமே அப் அண்ட் டவுன் அதிகமாகவே இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து 10-15 கிலோமீட்டர் தூரத்துலேயே 2000-3000 அடி உயரத்தில் போயிடும். உயரம் அதிகமாக அங்கே ஆக்சிஜன் லெவல் இன்னும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் பஸ்ஸுலேயோ பைக்லேயோ எதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ட்ராவலிங் டைமில் ஏதாவது ஒரு சின்ன மூச்சு திணறலுக்கான சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் நியர்பையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டு இமீடியட்டாக அட்மிட் ஆகிடுங்க. அடுத்ததாக ஆர்மி கேம்ப் அண்ட் ட்ரைனிங் ஏரியா. இந்த லே லடாக்ன்றது சைனா பார்டருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நிலப்பரப்பு. ஸோ போகிற வழியெல்லாம் ஏகப்பட்ட ஆர்மி கேம்ப் இருக்கும். அது எக்காரம் கொண்டும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்காதீங்க, நம்ம நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி போகிற வழியில் ஏதாவது மலை மேலே சிவப்பு கொடி நட்டுருந்தாங்கன்னா அந்த மலை பக்கமே போகாதீங்க. ஏன்னா ஆப்போசிட் சைடில் ஆர்மிக்காரங்க ஃபயரிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதற்கான அடையாளம் தான் இந்த சிவப்பு கொடி. இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கூட நீங்க சுத்தி பார்க்கல, அப்படித்தானே? கிட்டத்தட்ட நீ சொல்றதும் கரெக்டு தான். ஆக்சுவலாக எனக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த அட்வென்ச்சரான ரூட்டில் ஒரு பஸ் ரைட் போயிட்டு வந்தேன். உனக்கு சுற்றி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் பற்றி கேட்குறேன். ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிருந்தா இது 2மே சேர்ந்து நடந்திருக்கும். இப்போ நான் மட்டும் வந்ததால் வெறும் அட்வென்ச்சர் ட்ராவல் மட்டும் தான். ஆக்சுவலாக இந்த லே லடாக்கில் சொல்கிற அளவுக்கு பெருசாக சுற்றி பார்க்குற லொக்கேஷன் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் மக்கள் இங்கே அட்வென்ச்சராக பைக் ரைட் பண்ணுறதுக்காக தான் வராங்க. ஆந்தி வேலை 4-5 மானஸ்ட்ரி, 2 லேக்கு, 3 பள்ளத்தாக்கு, இதை தான் சுற்றி பார்த்துட்டு போவாங்க. ஐயோ சொல்ல மறந்துட்டேன், நானும் ஒரு லொக்கேஷன் சுற்றி பார்த்தேன். அதுவும் நாங்கள் இப்போ லிஃப்ட் கிட்ட ட்ராவல் பண்ணுறோம்ல, இந்த லாரிக்காரர் தயவால் சுமாத்தாங்கில் இருக்கிற ஹாட் ஸ்ப்ரிங். ஆக்சுவலாக நாங்கள் லேலேருந்து நியூமாக போகும்போது அங்கே போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பஸ்ஸில் போனதால் சரியாக பார்க்க முடியல. ரிட்டர்ன் வரும்போது லாரிக்காரர்கிட்ட லைட்டாக பிட்டை போட்டு பார்த்தேன். அண்ணா அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்ட முடியுமான்னு எனக்கு தெரிஞ்ச ஓட்டை ஹிந்தியில் சொன்னேன். அவருக்கு புரிஞ்சிச்சு போல இருக்குது, அவரும் நிப்பாட்டிட்டாரு. ஆக்சுவலாக மெயின் ரோட்டில் வந்து ஜஸ்ட் 1 மினிட் வாக்கபிள்லேயே இந்த ஹாட் ஸ்ப்ரிங் வந்துடும். இந்த ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, பூமிக்கு அடியில் புதைச்சி வச்ச பெரிய பைப்பில் ஏதாவது ஒரு உடைப்பு ஏற்பட்டு தண்ணி பீரிட்டு அடிக்கல, அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தண்ணி வெளியே வந்துட்டு இருந்தது. ஆனால் நிஜத்தில் பூமிக்கு அடியில் எந்த பைப்பும் இல்லை, இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கூட தெரியாது. இதில் அதிசயம் என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற கிளைமேட்டும் -5, ஆனால் வர தண்ணியும் பயங்கர சூடு. தொட்டு பார்த்தா கையே வெந்துடும் போல இருக்குது, அவ்வளோ சூடு. இந்த ஒரு இடத்துலையும் 4 ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. ஒருவேளை பூமிக்கு அடியில் ஏதாவது எரிமலை இருக்குமோ என்னமோ. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹாட் ஸ்ப்ரிங்லேருந்து வர சூடான தண்ணி
பக்கத்துலேயே ஓடுற கோல்டான இண்டஸ்ட்ரியோட கலக்குது. அந்த இடத்துல நிறைய டூரிஸ்டர் வந்து குளிச்சுட்டும் போகிறாங்க. அவங்களுக்கு வசதியாக இந்த சுமத்தாங் ஏரியாவிலே நிறைய ஹோட்டல்ஸ் கூட ரெண்டு கிடைக்கிது. வெறும் 10 நிமிஷத்துலேயே இந்த இடத்த ஆச்சரியத்தோட சுற்றி பார்த்துட்டு குடுகுடுன்னு நாங்கள் லிஃப்ட் கிட்ட வந்து அதே லாரில் ஏறி எங்களோட இந்த அட்வென்ச்சரான பயணத்தை கன்டினியூ பண்ணோம். முதல்ல இந்த அட்வென்ச்சர் கதையை நிப்பாட்டுங்க. உங்களுக்கு பிடிக்குங்கிற ஒரே காரணத்தினால வீடியோ பாக்குறவங்களுக்கு சும்மா அதை பத்தி மட்டுமே சொன்னா போதுமாங்க? அங்க இருக்கிற டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் பத்தியும் சொல்லணும்ல. ஆரம்பத்துல நம்ம ஃபேமிலியை தானங்க லடாக் போகணும்னு பிளான் பண்ணோம். அப்ப அதுக்கேத்த மாதிரி கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு டூர் பிளான் போட்டிருப்பீங்கல்ல. அதை பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் சொன்னீங்கன்னா வீடியோ பாக்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதானே, சொல்லிட்டா போச்சு. டே 1 நம்ம சென்னையிலேருந்து டெல்லி வந்துட்டு டெல்லியிலேருந்து லே வந்து இறங்கிடுவோம். அங்கேருந்து நேராக லே பஜார் போய் அங்கே ரூமோ டார்மெட்ரியோ எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துடணும். ஈவினிங் டைமில் நீங்கள் ஓகேன்னா மட்டும் பஜார் பக்கமாக போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுங்க. டே 2 அன்றைக்கி காலையில் இந்த கிளைமேட்டுக்கு உங்கள் பாடி செட் ஆச்சுன்னா மட்டும் இங்கேருந்து ஜஸ்ட் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சங்கம் வியூ பாயிண்ட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுங்க. ஆன் தி வேல மேக்னட்டி ஹில்ன்ற ஒரு ஏரியா வரும். அந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு நியூட்ரலில் போட்டோம்னா கார் ஆட்டோமேட்டிக்காகவே மேலே ஏறுமா. நான் போய் எதையும் நேரில் பார்க்கல, யூடியூப்பில் நிறைய பேர் சொன்னாங்க. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு பைக் வேணால் பைக் ரெண்டுக்கு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கார் கூட நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். டே 2 பிளானாக இது மட்டுமே போதுமானது. ஒரே நாளாக நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும்னு பிளான் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த கிளைமேட் செட் ஆகாமல் மூச்சு திணறல் ஏதாவது வந்துச்சுன்னா அப்புறம் அந்த டோட்டல் ட்ரிப்புமே ஸ்பாயில் ஆகிடும். டே 3 பிளானாக நான் போயிட்டு வந்துடல, சேம் நியோமா ஏரியா தான். டே 2ல் நீங்கள் பைக் ரெண்ட்டுக்கு எடுத்து சங்கம் வியூ பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு வந்தோம். உங்களுக்கு பாடி செட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் டே 3ல் பைக் ரெண்ட்டுக்கு எடுங்க. இல்லைனா பேசாமல் கார் புக் பண்ணி நியோமா வரைக்கும் போயிட்டு வரலாம். காருக்கு நாங்கள் லோக்கலில் பேசும்போது 6500 ரூபா தான் கேட்டாங்க. நம்ம ஊரில் ஏரியா எப்படி ஒரு அம்மன் கோயில் இருக்கோ அதே மாதிரி ஆந்தி வேல அங்கே ஏகப்பட்ட மானஸ்ட்ரி வரும். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் டைமே நிறைய எடுக்கும். ஸோ இந்த மானஸ்ட்ரிலாம் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது நம்மளை ரொம்பவே டயர்டாக்கிடும். டே 4 சேம் கார்லேயோ இல்லை பைக்லேயோ பேங்காங் சோ லேக் வழியாக ட்ராவல் பண்ணி லேவை ரீச் பண்ண வேண்டியதான். இதில் பேங்காங் சோ லேக்குன்றது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த லேக்கோட 60% சைனாவில் இருக்குது, பேலன்ஸாக இந்தியாவில் இருக்குது. டே 4 நைட் ஸ்டே சேம் லே சிட்டியில் தான். டே 5 பிளானு இதுக்கு பைக்குன்றது நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் நிறைய பேர் பைக்லேயும் போகிறாங்க. எங்கன்னா நுப்ரா வேலை சைடு ஆந்தி வேலை தான் கார்துங்கில் வரும். இது ரொம்ப உயரமான இடம். இங்கே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ சேஃப்டிக்கு காரில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு காரில் ட்ராவல் பண்ணுங்க. நுப்ரா வேலையை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து 86 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஹண்டர் வில்லேஜ்ன்ற ஏரியாவில் போய் ரூம் எடுத்து தங்கிடுங்க. டே 6 காலையில் இந்த ஹண்டர் வில்லேஜை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து 85 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி டுக்டுக்ன்ற வில்லேஜ் இருக்கும், அங்கேயும் போய் சுற்றி பார்த்துருங்க. இந்த 2 வில்லேஜுமே பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா. இப்போ டுக்டுக் வில்லேஜ் ரொம்ப பசுமையாக இருக்குமா, இதுவே ஹண்டர் வில்லேஜ் ரொம்ப வறண்டு போன பாலைவனம் மாதிரி இருக்குமா. அங்கேருந்து நேராக லே நைட்டு லே சிட்டியில் ஸ்டே, மறுநாள் காலைல ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வந்துட வேண்டியதான். இதுதான் நான் போட்டு வச்சிருந்த டூர் பிளான். இத்தனை ஏரியா பேர் சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் நம்ம டைரக்டா அப்படியே போயிடலாமா இல்ல தனித்தனியா எங்கேயாவது பெர்மிட் வாங்கணுமாங்க? கர்துங்களா சங்களா இந்த மாதிரி ரொம்ப உயரமான இடங்களுக்கு மட்டும் பர்மிட் ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களாம். ஆனால் மற்ற ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் லிபரல் தான் இருக்காங்களாம். இப்போ நான் போன நியமா அதுக்கு நான் பர்மிட் வாங்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் பஸ்ஸில் போயிருந்தேன், அதனால யாரும் என்ன செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். பர்மிட் வாங்குறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் வீடியோவில் காட்டுறல அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம மொபைல் நம்பர் நேம் கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணுறோன்னா நம்மளோடது ரிஜிஸ்டர் ஆகிடும். அப்புறம் எந்த ஏரியா போகிறோன்ற செலக்ட் பண்ணி அப்படியே பர்மிட் புக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒருவேளை ஆன்லைனில் போட முடியலனாலும் லே சிட்டியில் இருக்கிற ட்ராவல் ஏஜென்சிஸ், டிரைவர்ஸ், ஜெராக்ஸ் கடை இங்கே எங்கே போய் கேட்டாலும் ஈஸியாக பர்மிட் போட்டு கொடுத்துருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பர்ச்சேஸு, ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் இந்த மாதிரி எந்த தேவைக்காவது ஆன்லைன் பேமெண்ட் மோடை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கான ஓடிபி உங்களோட ப்ரீபெய்ட் சிம்முக்கு வராது. ஏன்னா ப்ரீபெய்ட் சிம்மு நெட்வொர்க்கே இருக்காது. ஸோ இதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷராக ஒன்று உங்கள் சிம் கார்டை வீட்டில் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது கால் பண்ணி அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்டு ஓடிபி கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பருங்க, கிளியராக சொல்லிட்டீங்க. அப்படியே இந்த லடாக்கை சுற்றி பார்க்கறதுக்கு எந்த மந்த்துங்க பெஸ்ட்டு? இங்கே விசாரித்து பார்த்தேன், மே மந்த்லேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் இங்கே டூரிஸ்ட் அதிகமே வருவாங்களாம். ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மெடிக்கலாக ஃபிட்டாக இருந்தால் மட்டும் இங்கே வாங்க. அதே மாதிரி எக்காரணம் கொண்டு உங்கள் குழந்தைங்கள இங்கே கூட்டிகிட்டு வராதிங்க. நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது வந்து சுற்றி பார்த்து ரசிக்க வேண்டிய இடம் தான் இந்த லே லடாக். அப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஹனிமூன் ட்ரிப்காக லடாக் வரலாங்களாங்க? என்னது ஹனிமூன் ட்ரிப்பா? அதுவும் லடாக்குக்கு? அப்புறம் கண்டிப்பாக டைவர்ஸ் தான். பின்ன 10 அடி தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது. இங்கே போய் ஹனிமூன் ட்ரிப்பு. பை சான்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அட்வென்ச்சர் விரும்பியா இருந்து ஒன்லி அட்வென்ச்சருக்காக மட்டும் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ லடாக் ஓகே தான். சரி, ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். சுமார் 5 மணி நேரம் ட்ராவல். நாங்கள் லிஃப்ட் கேட்டு வந்த லாரி டிரைவர் கரெக்டாக எங்களை ஏர்போர்ட் வாசலே இறக்கி விட்டு போயிட்டாரு. ஒரு 5 நிமிஷம் நடந்து போகிற தூரத்துலேயே நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த சோனா ஹோட்டல் வந்தது.
ஆக்சுவலாக லேல டே 1 அன்னைக்கு வெறும் 200 கொடுத்து நாங்கள் ஒரு ரூமில் தங்கினோம்ல, அந்த தப்பை திரும்பவும் பண்ணக்கூடாதுன்னு தான் இங்கே வந்து விசாரித்தோம். இங்கே ரூம் ஹீட்டர் ஃபெசிலிட்டி, சுடுதண்ணி ஃபெசிலிட்டி, இன்னும் ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டி கூட இருக்குன்னு சொன்னாங்க. ரூம் ரெண்ட்டு தான் 1500 சொன்னாங்க. சரி, கடைசி நாள் நம்மளுக்கு ஹெல்த்து தான் முக்கியம், காசு பணம் பார்க்கக்கூடாது, வாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி தங்கிக்கலாம். 2 பேரும் டிசைட் பண்ணி அங்கே ரூமில் தங்கிட்டோம். ஈவினிங்காக லோக்கல் பஸ் ஏறி லே பஜார் போய் சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் போட்டுட்டு மறுபடியும் லோக்கல் பஸ்ஸில் ஏறி ரூமுக்கு வந்து நைட்டு தூங்கிட்டோம். மறுநாள் ஏர்லி மார்னிங் ரூம்லேருந்து நடந்தே போய் நாங்கள் புக் பண்ணிருந்த ஃப்ளைட்டில் ஏறி சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ட்ரையல் ட்ரிப்பு, ஸோ எங்களுக்கு பெருசாக எதுவும் செலவாகலை. ஃப்ளைட் டிக்கெட் மட்டும்தான் ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் சேர்த்து 18,000 ரூபாய் ஆச்சு. ரூம் ரெண்ட் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமே ஒரு 2,500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போச்சு. நாங்கள் லே சிட்டிலேருந்து நியூமா போனதுக்கான பஸ் ஃபேர் ஒரு ஆளுக்கு 360 ரூபாய். ரிட்டர்ன் நாங்கள் லிஃப்ட் டிக்கெட் வந்ததால் அந்த செலவும் இல்லை. அதே மாதிரி லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பஸ் யூஸ் பண்ணல, அதுக்கு ஒரு ஆளுக்கு 60 ரூபா ஆச்சு. சாப்பாடு செலவும் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஆகலை. எல்லாம் சரி, முடிவா சொல்லுங்க, எங்களை லடாக் கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் இப்போ இல்லை, பசங்களுக்கு 18 வயசு ஆகட்டும். அப்போது நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட போயிட்டு வரலாம். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.